மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் சுமார் 10,000 பேருக்கு சைவ மற்றும் அசைவ விருந்து அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்போம். ராஜ்குமார், இது தொடர்பான விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. மதுரை உத்தங்குடி பகுதியில திமுக பொதுக்குழு கூட்டமானது காலை சரியாக 10 மணி அளவில் தொடங்கி நடைபெற்றது. தற்பொழுது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு 10,000 பேருக்கு, அதாவது சைவ அசைவ உணவு வகைகள், அதாவது சைவத்தில் 24 வகைகளும் அசைவத்தில் 24 வகைகளுமாக அந்த சமையல் கலைஞர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் சமையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. தற்போது அந்த சமையல் செய்த அனைவருக்கும் இப்பொழுது புதுக்குழுவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்துக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு ஒரே நேரத்தில் 3,500 பேருக்கு உணவு விருந்து பரிமாறுவதற்காக கேரளாவில் இருந்து சுமார் 500 பேர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் தற்பொழுது அந்த உணவுகளையும் பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. பொதுக்குழுவில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் அனைவருமாக மொத்தம் 7,000 பேர் அவர்களுக்கு ஒரே அரங்கில் 3,500 பேருக்காக தற்பொழுது அவர்களுக்கு உணவு பரிமாறக்கூடிய வகைகள் பார்த்தீங்கன்னா, அசைவ வகையில மட்டன் எண்ணெய் சுக்கா, மட்டன் உப்பு கறி, கோலா உருண்டை, மட்டன் ஒயிட் குருமா, வஞ்சிர மீன் வறுவல், நாட்டுக்கோழி மிளகு கறி, சிக்கன் 65, ஆம்லெட், மட்டன் பிரியாணி, எலும்பு குழம்பு, ஐர மீன் குழம்பு, சிகத்தண்டா, பீடா, மலைவாழைப்பழம் என 24க்கும் மேற்பட்ட அந்த அசைவ உணவுகளும் பரிமாறப்பட்டு வருகிறது. அதே போல சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்காக கதம்ப பொரியல், உருளைக்கிழங்கு காரக்கறி, சைவ சிக்கன் வறுவல், சைவ மீன் ஃப்ரை, சிப்பி காளான் குழம்பு, வெஜிடபிள் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு என 24க்கும் மேற்பட்ட அந்த சைவ உணவும் தயார்படுத்தப்பட்டு தற்பொழுது அவர்களுக்கு உணவுகளை பரிமாறப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. இந்த பிரமாண்டமான குளிரூட்டப்பட்ட அரங்கில் ஒரே நேரத்தில் 3,500 பேர் அமர்ந்து சாப்பிடும் வகையில் தற்பொழுது உணவுகள் சமைக்கப்பட்டு பரிமாறப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு பொதுக்குழுவில் கலந்து கொண்ட 7,000 பேருக்கும் கம விருந்துகள் தற்பொழுது அவர்கள் சாப்பிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் காண முடிகிறது. நன்றி ராஜ்குமார், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.